ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிரஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களோ? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு ஜாலியான ஹாப்பியான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். மைசூரில் இருக்கிற பிருந்தாவன் கார்டன் தான் நீங்கள் என்கிட்ட சேர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. மைசூருக்கு போகிற எல்லாருமே கட்டாயம் இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான அழகான இடம் அது. அதுவும் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கேட்கவே வேண்டாங்க. நார்மலாகவே நிறையா லைட்ஸ்லாம் போட்டு அழகாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் போனதும் தசரா டைம் தான், அதனால இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய லேக்ஸ்லாம் அங்கே இருந்தது. நிறையா நீர்நிலைகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய தண்ணிலாம் அங்கே இருந்தது. ஆக்சுவலாக இது மைசூரில் இருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது வில்லேஜ் தான். போகிற வழி எல்லாமே அழகான கிராமம் தான். ஸோ நிறைய நெல் வயல் அந்த மாதிரிலாம் அந்த கிராமத்துக்கே உரிய அந்த வில்லேஜுக்குனே சில வாசனைலாம் இருக்கும்ல. இது வைக்கப்போகிற வாசனை அதெல்லாமே அங்கே ரொம்ப அழகாக இருந்தது போகிற வழியெல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசில் விவரமே தெரியாமல் ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்கேன். ஸோ அப்போ எங்களுக்கு சொந்தமாக அந்த நெல் வயல், அதெல்லாம் கரும்பு வயல் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்போ எனக்கு அந்த நெல் வாசனை, அந்த நெல்லெல்லாம் அவிச்சு வாசலில் காய போடுவாங்கள்ல, வேக வச்சு, அந்த ஒரு வாசம் அதெல்லாமே எனக்கு அப்போ பதிஞ்சிருக்கு. அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ கிராமத்தில் திரும்ப எப்பயாவது நம்மளோட லைஃப்பில் வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏக்கத்தையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போகிற வழி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக போகிற வழியே அவ்வளோ அழகாக இருந்தது. பிருந்தாவன் கார்டனில் அங்கங்கே இந்த மாதிரி நிறையா தண்ணிலாம் போகிற மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சுருந்தாங்க. அதுலேயும் அந்த லைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து வேறு லெவலில் இருந்தது. வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் ஊன்னு இந்த மாதிரி கத்திகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக க்ளோஸ்டான ஒரு ஸ்பேஸில் இந்த மாதிரி கத்துனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஆனால் இது ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்றதுனால கத்துறதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்தது. பரவாயில்ல, மக்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே அங்கே ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி சுற்றினவங்கள விட ஃபேமிலியாக அவங்க தான் அதிகம். ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப சமத்தாக ஒய்ஃப் சொல்கிறத கேட்டுட்டு குழந்தைய கவனிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி ஒய்ஃப் முந்தானையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சேர்ந்து வேடிக்கை பார்த்து ரசிக்கிறது தானங்க உண்மையான சந்தோஷம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. மைசூரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸில் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருந்தது, நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்றதுனால, அண்ட் அழகாகவும் இருந்தது. ஸோ உங்களுக்கு ரொமான்டிக்கான ஒரு இடமும் வேணும், அண்ட் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறது மாதிரியான ஒரு இடமும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டெயின்ஸ் டைமிங் மாறுங்க. வீக் டேஸில் இருக்கிற மாதிரி இருக்காது, வீக் டேஸில் வேறு மாதிரி இருக்கும் டைமிங்ஸ். ஹாலிடேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க டைமிங்லாம் என்ன அப்படின்றத. பிருந்தாவன் கார்டன் மாண்டியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மைசூரில் இருந்து இது 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. இது காவிரி ஆற்றோட குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற கிருஷ்ணராஜசாகர் அப்படிங்கிற ஒரு அணையை ஒட்டி இது இருக்குது. ஸோ நம்ம உள்ளே பார்த்தோன்னா டேம் இருக்கும். அண்ட் நீங்கள் போகிற வழியில் கொஞ்சம் தூரம் முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கே அந்த டேம் ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி நீங்கள் பிருந்தாவன் கார்டனுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஈவினிங் டைமில் ஒரு 4:30 5 o'clock அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறப்ப அந்த டைமில் நீங்கள் அந்த பிரிட்ஜில் உங்களோட வண்டியை நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக. பிருந்தாவன் கார்டன் 1932 கட்டி முடிச்சிருக்காங்க. அதாவது 1932 வருஷம் இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இது ஸ்ரீரங்கப்பட்டினமில் இருக்குது. இதோட அளவு ஏரியா என்ன அப்படின்னா 60 ஏக்கர், அதாவது 24 ஹெக்டேர்ஸுங்க இதோட பரப்பளவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைசூரில் தீவானா இருந்து ஸோ மிர்சா இஸ்மாயில் அப்படிங்கிறவருக்கு தோட்டங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கார்டனிங் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் இந்த மைசூர் பிருந்தாவன் கார்டனை உருவாக்குனார் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போகிற வழிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 4 மணிலேருந்து ஒரு 5:30 6:00 அந்த மாதிரி டைமிங்குள்ளே நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இப்போ நான் காமிக்கிறது போகிறப்ப ஒரு 4:30 5:00 எப்படி இருக்குது போகிற வழி அப்படிங்கிறத தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏற்கனவே நான் வந்து மைசூர் ஹோம் டூர் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, மைசூரில் நீங்கள் வீடு வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இந்த மாதிரி அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் ஜஸ்ட் ஒரு சிட்டியை விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னாலே இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு படுது. ஏன்னா நம்ம வாழ்கிற இடம் வந்து சிட்டிக்கு பக்கத்துலேயும் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னா இந்த மாதிரியும் இருக்கணும் அப்படின்றதுனால. அண்ட் இதுதான் வந்து நான் சொன்ன பிரிட்ஜுங்க. ஸோ போகிற வழியில் இருக்கிற இந்த பிரிட்ஜில் நீங்கள் வந்து நல்லா வண்டி நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பரான அந்த அழகை வந்து நீங்கள் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக நிதானமாக போகலாம். ஏன்னா 6:30க்கு தான் வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்களா எவ்வளோ கார் பார்க்கிங் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தது. தசரா டைமில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எக்கச்சக்கமாக இருந்ததுங்க கார்ஸ். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போகலை அப்படின்னா நீங்கள் பெட்டர் காருக்கு பதிலாக ஆட்டோ எடுத்துக்கிறது இந்த சமயத்தில் நல்லது. 2 விஷயம். ஒன்று, நீங்கள் வந்து காத்தோட்டமாக நல்லா வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு காரை விட ஆட்டோ தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோவை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. தசரா டைம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நிறைய கடவுள்கள்லாம் வந்து அங்கே அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனில் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சலசலன்னு ஓடுற அந்த தண்ணியோட சத்தம், அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி அழகான க்யூட்டான செடிங்க, ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ மைசூர் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மைசூர் பிருந்தாவன் கார்டன் போயிட்டு வாங்க. அதுவும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.